அவங்க வந்து வீட்டுக்கு வரும்போது அவங்க வந்து ஒரு பொலிட்டிஷியன் வரலங்க. அவங்க ஃபுல் குடும்பலேருந்து எடுத்து ஹீஸ் கம் வித் ஹிஸ் ஃபுல் ஃபேமிலி ஒன்லி டு மை ஹவுஸ். ஒரு வெல்விஷர் போல தான் வந்தாங்க, ஒரு பொலிட்டிஷியன் மாதிரி வரலங்க. ஸோ வரும்போது நான் தான் கூப்பிட்டேங்க, சார் கொஞ்சம் பிளெஸிங்ஸ். ஏன்னா எனக்கு வந்து அண்ணாமலை சார் ரொம்ப பிடிக்கும், ஒரு காட் ஃபாதர் மாதிரி. நான் ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஹிம் ஒன்லி நான் வந்து பாலிடிக்ஸ்குள்ளே வந்தேன்னா. ஸோ எனக்கு வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குது, அவங்க ஃபேமிலி கூட ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ அவங்க வரும்போது நான் அவங்க மட்டும் நான் கூப்பிட்டேன், நான் வீட்டுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்தேங்க. ஃபோட்டோ எடுத்து நான் போட்டேங்க. அது கூட என் பசங்களுக்கு வந்து மூஞ்சே நான் காமிக்கல. எப்படிங்க சொல்ல முடியும்? ஒருத்தன் வந்து அந்த பொண்ணு அந்த ஒரு குழந்தை வந்து அவங்க மூஞ்சி, இன்னொரு குழந்தை வந்து இன்னொரு மூஞ்சி. என்னங்க பேச? அப்போ சீமான் சாரோட ஃபோட்டோ வந்து எடுத்து போடுறாரு. யாரோ நான் ஃபோட்டோ எடுத்தேன்னா அப்படியே போடுறாரு. அது கூட போடனா சரி, ஆனால் அதுக்கு அப்புறமா பேசாரு பாரு, அது எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? அவங்க இப்போ அந்த பொண்ணு 2 பொண்ணு இருக்காங்க அவங்களுக்கு. நான் அதை எடுத்து மாஃப் பண்ணிட்டு ஏதோ ஒரு கொச்சமாக நான் பேசுனா எப்படிங்க இருக்கும் அவங்களுக்கு? டைரெக்டாக வந்து எக்ஸிஎம்மோட வீட்டுக்கு போயிட்டு நிற்பார். ஐயோ ஐயா காப்பாற்று, அவங்க வந்து இது பண்ணுறாங்க. எப்படிங்க இந்த ஃபோட்டோ வந்து அவர் ரிலீஸ் பண்ணார்? இந்த ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணார். எப்படிங்க இது? என்னங்க இது? இவர் அக்யூஸ்டுங்க. there is no difference between our A1 accused and இவர் வந்து எக்ஸிஎம் வந்து பார்த்தாரு, ஃபோட்டோ எடுக்கிறாரு குடும்பமோட. சிஎம் சார் கிட்ட வந்து எக்ஸிஎம் சார் வந்து தெரியாதா இந்த மாதிரி எவ்வளோ பேசுகிறாங்க? அப்படியே யூடியூப்லாம் பார்க்க மாட்டாரா? டிஎம்கே சப்போர்ட் இருக்குங்க அவருக்கு, கண்டிப்பாக இருக்கு. இல்லைன்னா இப்போ வந்து அண்ணாமலை சார் கிட்ட வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லுங்க, எடுக்க மாட்டாரு. ஏன்னா அவர் பத்தி நிறைய பேர் வந்து தெரியும் அவர் பத்தி. he met Stalin, Mr. ex CM, he's met Stalin with photos. அப்போ யாருங்க சப்போர்ட் பண்றாங்க? Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.